ஒரு கிராமத்துல ராமு அப்படிங்கிற ஒரு பால்காரர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரு தன்னுடைய பால தன்னுடைய தலையில தாங்கிட்டு போய் ரொம்ப தொலைவுல இருக்கிற மக்களுக்கு வீடு வீடா போய் வித்துட்டு இருந்தாரு. அவரு பண்ற தொழிலுக்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுது. ஆனா லாபம் ரொம்ப கம்மியா தான் வருது. ஆனா ராமுக்கு குடும்பம் நடத்துற அளவுக்கு தேவையான வருமானம் தாராளமா வந்துட்டு இருக்கு. ராமு எப்பவுமே நடந்து போறப்போ ஏதோ ஒரு பகல் கனவை யோசிச்சுட்டே போவாரு. ஒரு நாளு ராமு விக்கிற பால் மூலியமா அவருக்கு அதிகமான லாபம் கிடைச்சிருச்சு. அந்த லாபத்த எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்ல ஒரு கோழி குஞ்ச வாங்குறாரு. அந்த கோழி குஞ்ச தன்னோட வீட்டுக்கு கொண்டு வராரு. அடுத்த நாளும் ராமு தன்னுடைய தலையில பால வச்சுக்கிட்டு நடந்து போறப்போ, அந்த கோழி குஞ்சுல இருந்த கனவ மறுபடியும் தொடர்றாரு. தன்னுடைய கோழி குஞ்சு பெருசா வளர்ந்து நெறைய முட்டைகள் இட்டு, அந்த முட்டைகள் மூலியமா நெறைய கோழி குஞ்சுகள் வந்து, அந்த கோழி குஞ்சுலும் நெறைய முட்டைகள் இட்டு, அந்த முட்டைகள் மூலியமா நெறைய கோழி குஞ்சு வந்து, அந்த கோழி குஞ்சும் நெறைய முட்டைகள் இட்டு, அந்த முட்டைகள் மூலியமா நெறைய கோழி குஞ்சு வந்து, அவரு ஒரு கோழி பண்ணைக்கே முதலாளி ஆயிட்டாரு. இனிமேல் நான் இந்த பால என்னோட தலையில சுமந்துக்கிட்டு எந்த வீடு வீடா போய் விக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. அப்படியே அவரு கனவு கண்டுட்டே போயிட்டு இருக்காரு. போற பாதையில ஒரு கல்லு இருக்கு. அந்த கல்ல அவரு கவனிக்காதனால அது தடுக்கி விட்டு, அவரு கீழ விழுந்து, அவரு தலை மேல வச்சிருந்த பால் கேனும் கீழ விழுந்து, எல்லா பாலும் கீழ சிந்திருச்சு. அப்பதான் அவரோட முட்டாள்தனம் அவருக்கு புரிஞ்சது. இந்த கதை மூலியமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம நெனைப்போம். நான் இது பண்ணிருவேன், அது பண்ணிருவேன் அப்படின்ட்டு. அத விட நம்ம என்ன வேலை பண்றோமோ, அதுல நம்ம சிறப்பா பண்ணுனாவே போதும். நம்மனால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் கதைப்போம்.